அன்பார்ந்த எனதருமை யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். சந்திரன் 6-8-12 மறைந்திருந்தார். எல்லாருக்கும் ஒரு வருத்தமாக தான். சந்திரன் 6-8-12 மறைஞ்சு போயிட்டார்னாலே ஒரு வருத்தம். 6ஆம் இடம் என்பது ரோகஸ்தானம், பிணிஸ்தானம். 8ஆம் இடம் என்பது ஆயுள் ஸ்தானம், அப்போ ஆயுள் கட்டைன்றோம். 12ஆம் இடம் என்பது அயனசயன போகஸ்தானம். அந்த இடத்துல போய் இந்த ஆள் உட்காந்தானே என்ன ஆகும், நல்லா இருக்காது அப்படின்னு. அப்படி கிடையாது. அந்த சந்திரன் என்ன சொல்கிறான்னா ஒரு பிரயாண கிரகம். சந்திரன் சுற்றி விடக்கூடிய, கடல் கடந்து போகக்கூடிய ஒரு ஆதிபத்தியத்தை ஒருவருக்கு அந்த அனுகிரகம் வேண்டும் என்று சொன்னால் சந்திரன் நல்லா இருக்கும். சந்திரன் 6-8-12 தொடர்பு பெற்று விட்டால் நீங்கள் என்ன செய்யலாம்? கண்டிப்பாக என்ன சொல்லலாம்னா வெளிநாடு போகலாம், வெளியூர்களில் போய் வாசம் செய்யலாம், உள்ளூர் ஆகும். அப்போ இந்த 6ஆம் இடத்தில் சந்திரன் இருந்ததுன்னா 12ஆம் இடத்தை 7வது பார்வையாக பார்க்கும். 12ஆம் இடத்துல சந்திரன் இருந்ததுன்னா 6வது பார்வை 7வது பார்வையாக 6ஆம் இடத்தை பார்க்கணும். அதற்கடுத்து என்ன சொன்னான்னா 8ஆம் இடத்தில் என்ன சொன்னான்னா சந்திரன் இருந்தது என்று சொன்னான். இப்போ 8ஆம் இடத்துல சந்திரன் இருந்தது என்று சொன்னால் என்ன சொல்லலான்னா எங்கே பார்ப்போம்? 8ஆம் இடத்துல சந்திரன் இருந்தால் 2ஆம் இடத்தை பார்ப்போம். 2ஆம் இடத்தை பார்ப்போம். அப்போ இதுக்குள்ளாவே என்ன சொல்லலான்னா சந்திரன் பிரயாணம் பண்ணி தொழில் பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பு கொடுத்துரும். அப்போ என்ன செய்யணும்? ஒரு இடத்துல உட்காந்து வேலை பார்க்குற ஒரு நிலைமையை உருவாக்கக்கூடாது. அப்போ காலையில் எழுந்திரிக்கணும், டிஃபன் பாக்ஸில் சாப்பாடு வைக்கணும், 2 வீலரோ அல்லது பஸ்ஸுலேயோ அல்லது உங்களுடைய வசதி தக்கன என்ன சொன்னோம், உங்கள் இடத்துலேருந்து ஒரு 50 கிலோமீட்டர் அல்லது 40 கிலோமீட்டர் தூரத்தில் நீங்கள் என்ன செய்யணும்? கண்டிப்பாக என்ன சொன்னால் பிரயாணம் பண்ணி தொழில் பார்க்கணும். 2வது, சந்திரன் 6-8-12 மறைந்தவர்கள் இரவு வேலை பார்ப்பது சிறப்பு. இரவில் வேலை பார்ப்பது இவர்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இரவில் வேலை செய்வது இவர்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். சந்திரன் 6-8-12 மறைந்தவர்கள் உணவு சார்ந்த தொழில் வைக்கலாம், ஹோட்டல் தொழில் தாராளமாக வைக்கலாம், சக்ஸஸ் கிடைக்கும். சந்திரன் என்று சொன்னாலே பயணம்தான். சந்திரன் என்று சொல்லக்கூடியது ஒரு பயணத்தை குறிக்கக்கூடிய ஒரு கிரகம். பிரயாணம் பண்ணணும். சந்திரன் என்று சொன்னால் கனவுக்கும் அதிபதியாருன்னா சந்திரன் தான். பட்டக்குன்னு ஒரு நினைவை கொடுத்துட்டு அதுக்கடுத்து என்ன சொன்ன, என்ன ராத்திரி ஒரு கனவு கண்டனே அப்படிங்கிற யோசனை பண்ணக்கூடியதும் சந்திரன் தான். அப்போ சந்திரன் 6-8-12 மறைஞ்சு போயிட்டாரு அப்படிங்கிறதுக்காக நாம் சோர்ந்து விடக்கூடாது. அதோடைய ஆதிபத்தியத்துக்குண்டான காரகத்தை நாம் பயன்படுத்தும் போது இந்த 6-8-12 என்பது 10ஆம் இடத்தோடும் 2ஆம் இடத்தோடும் தொடர்பு கொள்ளக்கூடிய ஒரு ஆதிபத்தியம் உடையதாக இந்த 3 இடங்களும் இருப்பதாக உங்களுக்கு தொழிலாளர் வருமானத்தை இந்த சந்திரன் கொடுத்துருவான். தொழிலாளர் வருமானத்தை கண்டிப்பாக அந்த சந்திரன் கொடுத்துருவான். அதில் எந்த வித மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் சிரமம் என்பது பிரயாணம். பிரயாணம் பண்ணாமல் ஒன்றுமே இருக்க முடியாது. பிரயாணம் பண்ணி தான் சம்பாத்தியம் பண்ணணும். பிரயாணத்தில் தான் இருக்கணும். பிரயாணத்தில் இருந்தால் உடல்லாம் பாதிக்காது. ஏன்னா அந்த ஆதிபத்தியத்திற்காகத்தான் நீங்கள் பிறந்திருக்கிறீர்கள். நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. 2வது, சந்திரன் என்ன சொல்லலான்னா 12லையோ 6லையோ 8லையோ இருந்தாலும் என்ன சொன்னான்னா அற்புதமான அழகான பிராண்டட் செருப்பு வாங்கி தான் இவங்கெல்லாம் போடுவாங்க. ஆனால் 12ஆம் இடம் என்பது ஒரு வலிமையான இடம். 6ஆம் இடம் என்பது என்ன சொன்னால் சாதாரண இடம், உபஜயஸ்தானம். 8ஆம் இடம் என்பது ஆயுள் ஸ்தானம். ஆயுள் ஸ்தானத்தில் போய் சந்திரன் இருப்பது நல்லதில்லைங்கிறது ஒரு உலகத்தில் தான் என்ன தண்ணியில் கண்டான். தண்ணீருக்கு கடலுக்கு பக்கத்தில் போகும்போதோ ஆற்றங்கரை குளக்கரையில் போகும்போதோ நீச்சல் கற்றும் போதோ சாப்பாடுகளை சாப்பிடும்போது தண்ணீரை என்ன சொன்னால் மெதுவாக குடிக்கணும். பாத்ரூம்குள்ளே போகும்போது என்ன சொன்னான்னா நல்லா முதல் ஆள் குளிச்சுட்டு வந்த பிறகு அந்த தண்ணியெல்லாம் நல்லா தள்ளி விட்ட பிறகு என்ன சொன்னால் நம்ம போய் குளிக்கணும். இல்லைன்னா வலிக்கி விட்டோம்.
ஒரு ப்ளஸை கொடுக்கக்கூடியதாகவும் இருக்கும், ஒரு மைனஸை கொடுக்கக்கூடியதாகவும் இருக்கும். அப்போ ரெண்டாவது என்ன சொல்லலாம்னா வந்து இந்த 12 6 8 12 சந்திரன் மறைந்தவர் ஊரை விட்டு காலி பண்ணி வெளியிடத்தில் இடம் வாங்கி வீடு கட்டி பேரா பிழைப்பாங்க. ஆனால் உள்ளூரில் வந்து கோல வச்ச முடியாது. அப்போ சந்திரனுக்கு இவ்வளோ வலிமைகள் இருக்கிறதா என்ற வலிமை என்பது நீங்கள் பயணப்பட வேண்டும், பயப்படாமல் பயணப்பட வேண்டும் அப்படிங்கிறது தான் சந்திரனுக்கு வந்து சொல்லியிருக்காங்க. அதனால் நீங்கள் வந்து சந்திரனுடைய இந்த காரத்துவத்தை வந்து நீங்கள் இப்படி தான் பயன்படுத்தணும். ரெண்டாவது வந்து உணவு சார்ந்த ஒரு பேக்கரி வைக்கலாம், ஒரு உணவுகளை வந்து டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுறது, நம்ம ரெடி பண்ணி என்ன டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுறது, ஒரு ஹோட்டல் வைக்கிறது கண்டிப்பாக சிறப்பாக இருக்கும், எந்த பிரச்சனையும் இருக்காது. அப்போ இதிலெல்லாம் வருமானங்கள் வந்து நல்ல வந்து ஒரு அற்புதமான வருமானங்கள் கிடைக்கும். ரெண்டாவது வந்து நீங்கள் வீட்டுக்குள்ளே முடங்கி இருந்தீங்கன்னு வைங்களேன், சந்திரன் வந்து 6 8 12 போய் மறைந்திருப்பவர்கள் வீட்டுக்குள்ளே முடங்கி இருந்தீங்கன்னா உங்களுக்கு பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆகிடும். காரணம் மூவிங் கிரகம் வந்து என்ன சார் நம்மளுடைய 6 8 12 போய் உட்கார்ந்துருந்ததுன்னா நீங்கள் என்ன செய்வீங்க, மூவ் ஆகணும். 6ஆம் இடம் என்பது என்ன சொன்னான்னா வந்து உங்களுக்கு வந்து உழைப்பு, 8ஆம் இடம் என்பது நோய், 12ஆம் இடம் என்பது என்ன சொன்னா இது யாத்திரை. அப்போ நடக்கணும். சந்திரன் 12ல் இருந்ததுன்னு என்ன சொன்னா காலையில் வந்து என்ன சொன்னாலும் வெறுங்காலோட செருப்போட்டு நடங்க, அது 10ஆம் இடத்தோடு தொடர்பு கொண்டுரும். 10ஆம் இடத்துக்கு வந்து என்ன சொல்கிறேன்னா வந்து விருத்தி ஸ்தானம் யார், 10ஆம் இடத்திற்கு விருத்தி ஸ்தானம் வந்து சந்திரன். அப்போ என்ன சொன்னேன்னா யாருக்கு 12ல் சந்திரன் இருக்கிறதோ அப்போ அது 10ஆம் இடத்துக்கு 3ஆம் இடத்துல இருக்கும். அந்த 3ஆம் இடத்துல இருக்கும்போது வாக்கிங் போனீங்கன்னா உங்களுக்கு என்ன நடக்கும், பொருளாதாரம் குவியும், நன்றாக வரும். 8ஆம் இடத்துல சந்திரன் இருக்குது, 8ஆம் இடத்துல சந்திரன் இருக்குது அப்படின்னு சொல்லி வரும்போது என்ன சொன்னான்னா அது வந்து உங்களுக்கு என்ன சொன்னோன்னா 10ஆம் இடத்திற்கு லாபஸ்தானாதிபதி. அப்போ 8ஆம் இடத்துல சந்திரன் இருக்கிறவங்க என்ன சொன்னாங்கன்னா வந்து கண்டிப்பாக வந்து என்ன சொன்னோன்னா வாக்கிங் போங்க, கொஞ்சம் வந்து என்ன சொன்னோன்னா மலை மேலே ஏறுங்க, மலை மேலே ஏறி அந்த கொஞ்சம் மூச்சு முகடு கொஞ்சம் மூச்சு அந்த தம்பிடிச்சு ஏறும்போது உங்களுடைய 10ஆம் பாவம் வலிமையாக வேலை செஞ்சிடும். இப்படியெல்லாம் கணக்கு இருக்குது. ஏன்னா 6ஆம் பாவத்தில் இருக்கிற சந்திரனை வந்து நீங்கள் இயக்குனீங்கன்னா என்ன சொன்னோன்னா அது 9ஆம் இடத்திற்கு என்ன சொன்னோன்னா பாக்கியஸ்தானாதிபதி, 10ஆம் இடத்திற்கு பாக்கியஸ்தானாதிபதி, 10ஆம் இடத்திற்கு பாக்கியஸ்தானாதிபதி 6ஆம் இடம். 6ஆம் இடத்துல சந்திரன் இருந்ததுன்னா அழகாக நல்லா என்ன சொன்னான்னா வேர்வை தண்ணி வழியை வேலை செய்யும். 6ஆம் இடம் வந்து உழைப்பாளி. 10ஆம் இடம் என்பது என்ன சொன்னா 10 பேருக்கு கூலி கொடுக்குற வந்து என்ன சொன்னா வந்து முதலாளி. இப்படியெல்லாம் ஜோதிடத்தை வந்து என்ன சொன்னால் மிங்கிள் பண்ணி எடுத்தால் தான் நம்ம ஜெயிக்க முடியும். சும்மாவே பார்த்துட்டு நீங்கள் இருந்தீங்கன்னா ஒன்றும் நடக்காது. அதனால் வெற்றி வேண்டுமா, 12ஆம் இடத்து சந்திரன் உழைப்பால் முன்னேற வைப்பான். 6 8 12 இருக்கின்ற சந்திரன்கள் உழைப்பால் முன்னேற வைப்பான். ஆனால் நீங்கள் உழைக்க தயாராக இருக்கணும். ஆனால் நீங்கள் முதலீடை எதுலேயும் அதிகமாக பண்ணிடாமல் முதலீடை வந்து என்ன சொன்னால் உங்களுடைய இன்னொருத்தருடைய பேரில் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து என்ன சொன்னா எல்லா விஷயத்தையும் நீங்கள் டேக்கிள் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக 6 8 12 சந்திரன் இருக்கின்ற அந்த ஆதிபத்தியம் உங்களுக்கு வலிமையை கொடுக்கும், பொருளாதாரத்தை கொடுக்கும், சங்கடத்தை கொடுக்காது. அந்த காரத்துவத்திலே போயிடும். காரத்துவத்தில் நம்ம போகாமல் வெற்றி பெற்று விடுவோம் என்று நினைத்தீர்கள் என்று சொன்னால் சந்திரன் தான் ஜீவனாடி, சந்திரன் தான் ஜீவன் அந்த ஜீவனாடி பார்ப்பாங்க. அப்போ அந்த சந்திரன் என்று சொல்லக்கூடிய மனம்தான் பெரிய பொக்கிஷம். அதற்கு 6 8 12 வந்து உட்கார்ந்திருந்தால் நீங்கள் பிரயாணம் பண்ணுவது தான். பிரயாணம் பண்ணி வேலைக்கு போயிட்டு வாங்க, ஹாப்பினஸ்ஸாக வீட்டுக்கு வந்தோம்னா ஹாப்பினஸ் இருக்கும், சந்தோஷம் இருக்கும், சங்கடங்கள் குறையும், பிரச்சனைகள் குறையும். அதனால் வந்து என்ன சொன்னோன்னா இதை நடைமுறைப்படுத்துங்கள். நம்முடைய அலுவலகத்தில் இந்த மோதிரம் இருக்கிறது, தாமரை மோதிரம் இருக்கிறது, 17.250 கிராம். அதற்கு அடுத்து இது இருக்கிறது, வலம்புரி சங்கு இருக்கிறது, பாதரசத்தால் செய்யப்பட்ட விநாயகர் இருக்கிறது, வலம்புரி விநாயகர், ரசமணி இடுப்பில் போட்டிங்கன்னா நோய் நொடிகள் அண்டாது.
அதற்கடுத்து வந்து என்ன சொன்னேன்னா, சங்கில் வீட்டில் வைச்சு என்ன சொன்னால் பணத்தை அந்த சங்கை எந்த டைரக்ஷனில் வைக்கணும், வச்சால் பணம் கொஞ்சம் சரளமாக இருக்கும் என்பதற்கு வலம்புரி சங்கு வைங்க, கண்டிப்பாக நல்லது. விநாயகரை வைத்து காரிய சித்தி பண்ணலாம். அந்த விநாயகரை வைத்து ஒரு காரிய சித்தி பண்ணுவதற்கு விநாயகரை வந்து என்ன சொல்லலாம்னா எந்த அமைப்பில் வச்சுருந்தா அது சக்ஸஸ் கொடுக்கும் அப்படிங்கிறதுக்கெல்லாம் பூஜை ரூமில் வச்சு பார்ப்பதற்கு, பூஜை ரூமில் வச்சுக்கொள்வதற்கு சங்கும் விநாயகம், இடுப்புலையும் கையிலையும் என்ன சொன்னேன்னா கையில் போட்டுக்கிறதுக்கு மோதிரம், இடுப்பில் வந்து என்ன சொன்னேன்னா கட்டிக்கிட்டு இருக்க ரசமணி கண்டிப்பாக எல்லோரும் வாங்க வேண்டிய பொருட்கள் என்பது சாஸ்திரம் சொல்லுது, நான் சொல்லலை. பரிசித்து பாருங்கள், வெற்றி பெறுங்கள் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிடர் சாதி ராகவன் ஜெயபாலாஜி. சுகமே சொல்க, சுகமே சொல்க, வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வணக்கம், வணக்கம், வணக்கம்.